எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் கேன்சர் செல்ஸ் வந்து கார்போஹைட்ரேட்ஸை யூஸ் பண்ணி அது நல்லா வளரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கட் பண்ணால் கூட அவங்களுக்கு கேன்சர் செல்ஸ் குறையுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அப்படி குறைஞ்ச மாதிரி கிடையாது. அப்போ கார்போஹைட்ரேட்டை கட் பண்ணியும் கேன்சர் செல்ஸ் வளருதுன்னா என்ன காரணமாக இருக்கும்? அது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஒரு முக்கியமானதான் காரணம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேரால் நம்ப முடியும்னு தெரில. அப்படி அந்த முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம பாடிக்கு பில்டிங் பிளாக்ஸாக இருக்கிற ப்ரோட்டீன் தான் அப்படின்னா நம்ப முடியுது அவங்களால. ஃபேக்ட் என்ன அப்படின்னா கேன்சர் செல்ஸ் வெறுமனே குளுக்கோஸை மட்டும் யூஸ் பண்ணி அது இருக்கிறது இல்லை. ஏன்னா கேன்சருக்கு குளுக்கோஸ்ன்றது எப்படின்னா எனர்ஜி மட்டும்தான். ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா அந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து குளுக்கோஸ். ஆனால் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அந்த பார்ட்ஸ் எல்லாம் உருவாகணும் அப்படின்னா அந்த பில்டிங் பிளாக் நம்ம சொல்கிற அந்த பாடியோட பில்டிங் பிளாக்கான ப்ரோட்டீன் வந்து ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இப்போ ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்லுக்கு வந்து எனர்ஜி மட்டும் இருந்தால் போதாது. அந்த செல்லுக்குள்ளே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு நியூக்ளியஸ் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், அதுக்கு ஒரு அவுட்டர் மெம்பரேன் இருக்கும். இதெல்லாம் உருவாகணும் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் இல்லாமல் இதெல்லாம் உருவாகாது. ஒரு கார்போஹைட்ரேட் வந்து ஒரு எனர்ஜியை மட்டும் கொடுத்துட்டு அந்த செல்லு உருவாகிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ப்ரோட்டீன் இந்த எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் இந்த செல்ஸோடைய ஃபார்மேஷன் நடக்கும். அதனால ப்ரோட்டீன் வந்து பெரிய பங்கு, கார்போஹைட்ரேட் ஒரு மாதிரி அப்படின்னா ப்ரோட்டீன் வந்து இன்னொரு மாதிரி ஒரு பெரிய பங்கு இந்த கேன்சர் செல்ஸு எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. ப்ரோட்டீன் சாப்பிட்டாலும் கேன்சர் வரும்னு சொல்கிறீங்க, கார்பை சாப்பிட்டாலும் கேன்சர் கூடுன்னு சொல்கிறீங்க. சரி, கார்பை நிறுத்தலான்னு சொல்லிட்டீங்க, கார்பை கட்டாயம் நிறுத்துகிறோம் ஏன்னா அதில் எசென்ஷியல் கார்பு அப்படின்னு எதுவும் இல்லை, அதனால நிறுத்திடுறீங்க. சரி, அப்போ ப்ரோட்டீனே அதே மாதிரி நிறுத்திடலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்டவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ப்ரோட்டீனை அப்படி நிறுத்தணும்னு நினச்சி நீங்கள் நிறுத்துனீங்கன்னா அது நிறைய ப்ராப்ளமை குறிப்பாக கேன்சர் உள்ளவங்களுக்கு ஏற்படுத்தும். அது என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்கிறத வேணால் நிறுத்திடலாம், ஆனால் உங்கள் பாடியில் மசில்னு ஒன்று இருக்கு இல்லையா, தசை சதைன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா, இது உங்கள் உடம்புல இருக்குது. இதை என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சர் செல் கரைச்சி காலி பண்ணி அது வாழ்ந்துடும், உங்களை வாழ விடாமல் பண்ணிடும். அதனால தான் என்ன நடக்கிறது அப்படின்னா இந்த கேன்சர் வந்தவங்க சீக்கிரமாக வெயிட்டு கடன்னு குறைவாங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய கேன்சர் செல்ஸ் அவங்க உடம்புல இருக்கிற அந்த தசைகளையும் சதைகளையும் பயன்படுத்தி அது உயிர் வாழ்ந்து அவங்கள கரைச்சி எடுத்துரும். அதுக்கு பேர் தான் கக்கெக்சியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது நடக்காமல் தடுக்கணும் அப்படின்னா போதிய அளவுக்கு ப்ரோட்டீன் போகணும். இது மொதல் பிரச்சனை. அப்புறம் அடுத்த முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா உங்கள் உடலை பாதுகாக்கிறது, அதாவது நம்மளை பாதுகாக்கிறது யாருன்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி தான். இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து கட்டாயம் வந்து ப்ரோட்டீன் தேவை. இது ஏன் இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்படின்னா உங்களுடைய நம்மளுடைய நாட்டோடைய இராணுவம் மாதிரி. நீங்கள் ப்ரோட்டீன் கொடுக்கலன்னா அந்த நாட்டோட இராணுவத்துக்கு ஆயுதமும் இருக்காது, படை வீரர்களும் இருக்க மாட்டாங்க, அப்புறம் உங்கள் நாட்டை பாதுகாக்க முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட இம்யூன் சிஸ்டம் வீக் ஆயிடுச்சு, உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை பாதுகாக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. கேன்சர் கட்டுக்கடங்காமல் அது வேலையை செய்யும். கேன்சரை காப்பாற்ற வேண்டியதுக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த 2 முக்கியமான ப்ராப்ளம் நீங்கள் ப்ரோட்டீன் சரியாக எடுக்கலைன்னா வந்துடும். ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா ப்ரோட்டீனை சரியான அளவில் எடுக்கிறது. ஏன்னா இந்த கேன்சர் செல்லுக்கு எல்லா அமினோ ஆசிடும் தேவை கிடையாது, சில அமினோ ஆசிட் மட்டும்தான் தேவை. அது என்னன்ற டீட்டெயிலை நம்ம அடுத்தடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம்.